மார்ச் 8 இன்னைக்கு உலக மகளிர் தினம். உலகத்தில் இருக்க எல்லா மகளிரையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எந்த வேலை செய்தாலும் சரி, அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், பேங்க்கில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், ரிக்ஷா ஓட்டுறவங்களா இருந்தாலும், ஆட்டோ ஓட்டுறவங்களா இருந்தாலும், ஃப்ளைட் ஓட்டுறவங்களா இருந்தாலும், என்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த உலகம் எல்லா மகளிரையும் பெண்களையும் தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனால் ஒரு வேலை செய்கிற ஒரு குறிப்பிட்ட பெண்களை மட்டும் இந்த உலகம் அவ்வளோ கேவலமாக பேசும். நான் பாலியல் தொழில் செய்கிறவங்கள சொல்லலை, வேறு பெண்களை சொல்கிறேன். யாரை தெரியுமா? நாய்க்கு சோறு போடுறவங்கள. இந்த நாய்க்கு சோறு போடுறவங்கள இந்த உலகமும் சமூகமும் பேசுது பாரு பேச்சு. கடவுளே, எங்களுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைப்பாங்க தெரியுமா? அர்த்தராத்திரியில் ஊர் மேயிறவளுங்க, வீட்டுக்கு அடங்காதவளுங்க, சோத்து பக்கிட்டே தூக்கிட்டு ஊர் மேய வரவளுங்க, புருஷனோட வாழ வக்கில்லாதவளுங்க, ஆம்பளை கூட வாழ வக்கில்லாமல் நாய் கூட படுக்கிறவளுங்க, நாய் கூட விபச்சாரம் பண்ணுறவளுங்க, அடங்காப்பிடாரிங்க, வேலை வெட்டி இல்லாதவளுங்க, அறமெண்டலுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு என்னென்ன பேரெல்லாம் வச்சு இந்த உலகம் சொல்லுது தெரியுமா? அவ்வளோ ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கிட்டு நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு சுடு சொரணம் இல்லாமல் இல்லை, விலங்குகள் மேலே, உயிரினங்கள் மேலே இருக்கிற அன்புனால். உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டிங்க உங்களுக்கே சமைச்சு போட மாட்டாங்க, ஸ்விக்கியில் வாங்கி கொடுப்பாங்க, ரோட்டு கடையில் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு சிக்கனை வாங்கி பார்த்து பார்த்து சமைச்சு சூடு ஆற வச்சு அதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் அதுங்களுக்கு கொடுப்போம். ராத்திரியில் ஏன் போகிறோம்? வண்டி தொந்தரவு இல்லை, வண்டியில் போகிறவங்கள இதுங்க துரத்தாது, வண்டியில் வர்றவங்க எங்களை துரத்த மாட்டாங்க. இந்த தொல்லைங்களுக்காக இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ராத்திரியில் போய் சோறு போடுறோம். எங்களுக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. வீட்டு வேலைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? வீட்டில் சமைக்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், துணி துவைக்கிறோம், இந்த குழந்தைங்களும் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள்லாம் படிக்காத அறமெண்டலுங்க இல்லை. இந்த ஃபீல்டில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? எத்தனை நியூரோ சர்ஜன்ஸ் இருக்காங்க தெரியுமா? எத்தனை ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேங்க் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ, ஏன் ஈவன் போலீஸ் அஃபீஷியல்ஸ் கூட இருக்காங்க. ஆனால் எங்களெல்லாம் அந்த உலகம் பார்க்குற பார்வையே வேறு. நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன்னா கடவுள் எங்களை அப்படி படைக்கலை, எங்கள் வீட்லேயும் எங்களை அப்படி வளர்க்கலை, நாங்களும் அப்படி போகிறவங்க கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது எங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும். எங்ககிட்ட இருந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கிது, அன்பு, சாப்பாடு, இது தவிர்த்து தவறான ஒரு பார்வை இல்லைன்றது இந்த குழந்தைங்களுக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிற கடவுளுக்கும் தெரியும். அதனால் உங்களுடைய எந்த பேச்சுக்களும், இந்த சமூகத்துடைய எந்த அவதூறு வார்த்தைகளும் எங்களை எதுவுமே செய்யாது. மாறா நீங்கள் தான் அதுக்குண்டான தண்டனை அனுபவிப்பீங்க. போகட்டும், விடுங்க. என் இன பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம செல்ல நாய், பூனை, காக்கா, குருவி, அத்தனை உயிரின பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் என்ன